Hi friends, Pandit Store serial இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கதிரும் ராஜுவும் சென்னைக்கு கிளம்புறாங்க ராஜுவோட ட்ரைனிங்காக. அங்கே போய் 2 நாள் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி நைட்டே கிளம்புறாங்க. இன்றைக்கி நைட்டு போனால் தான் நைட் விடிகாலையில் போய் சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரைனிங் போகணும் அப்படின்றதுக்காக கிளம்பிட்டாங்க. எப்படியோ 2 நாளில் திரும்பி வந்துடணும். இங்கேயும் ட்ராவல்ஸ் இருக்குது. பத்தாததுக்கு அப்பாவும் அம்மாவும் பேசுகிறதில்ல. வீட்டில் நிறைய பிரச்சனை. அரசியும் தனியாக இருப்பா. அண்ணனும் அப்பாவும் கடைக்கு போயிடுவாங்க அப்படின்னு நிறைய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு போய் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எப்படியாச்சும் கேவலப்படுத்தி பேசினவங்க முன்னாடி ராஜி ஐபிஎஸ் ஆக்கி காட்டணும், அவளுடைய லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் கதிரோட ஆசை. பேசுனாங்க, மற்றவங்க தப்பாக பேசுனாங்க அப்படின்றதுக்காகலாம் வீம்புக்காக கதிர் இதை பண்ணலை. முதல்ல இருந்தே ராஜி ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது அவரோட ஆசையாக நினச்சிக்கிட்டு தான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. அவருமே கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காரு. இப்போ அதுக்காக தான் ராஜியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நீ நினச்ச மாதிரி ஐபிஎஸ் ஆகிடணும் அப்படின்னு. பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னா உன்னை ஐபிஎஸ் ஆக்கி காட்டுறேன், கடன் வாங்கியாச்சு அப்படின்னு தான் கதிர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நைட்டு 2 பேரும் போயிட்டு அங்கே ரீச் ஆகிடுறாங்க. ரூம் புக் பண்ணி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் தங்கவும் செய்கிறாங்க. அங்கே எனக்காக நீ இதெல்லாம் பண்ணுற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ ஏன் இதெல்லாம் எனக்காக பண்ணணும் அப்படின்னு, உனக்காக பண்ணாமல் நான் வேறு யாருக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் மூலிமா ராஜுவும் கதிரும் அவங்களுடைய ஒருத்தருக்கு மனசில் இருக்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துமையாக சேரவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதை நினச்சி ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாயை எடுத்து கூட பேச மாட்டான். அமைதியாகவே இருப்பான். இப்போ நம்மளுக்காக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்கிறானே, இவனுக்குள்ளும் ரொமான்டிக் இருக்குது அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நினச்சிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் கதிர் அப்பவும் ராஜுக்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்தினால உன்னுடைய ஆம்பிஷன் கொலாப்ஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் நீ நினச்சி கூட பார்க்காத, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கதிர் உத்தரவாதம் கொடுக்கவோ ராஜுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் லைஃப்பில் சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் என்னோட எய்முக்காக உன்னோட ஆசைகளையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே நானாக தேடி போய் லவ் பண்ணனை விட நீயா தேடி வந்த எனக்கு கடவுள் தந்த வரம் தான், நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சு இருக்கணும் அப்படின்னலாம் ராஜி சந்தோஷப்படுறாங்க. இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, சரி டைம் ஆச்சு படுத்து தூங்கலாம், நாளைக்கு காலையில் நீ வெடிஞ்ச உடனே ட்ரைனிங்க்கு போகணும் அப்படின்றதுக்காக கூடவே கதிர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே கதிரும் ராஜையும் காரைக்குடிக்கு போய் டியூஷன் சென்டரில் விசாரிச்சுட்டு வந்தது முத்துவேலுக்கு தெரிய வருது. அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய பொண்ணு உங்களுடைய மாப்பிள்ளையும் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸில் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணவும், இவங்க பெரிய ஆள், இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும், ஏன்னா ராஜு அவங்களுடைய பொண்ணு, அவங்களுடைய மாப்பிள்ளை அப்படின்றதுக்காக இன்ஃபார்ம் பண்ணவும், என்ன சார் நாங்கள் இதில் அவங்கள அட்மிஷன் பண்ணிக்கவா, உங்கள் பொண்ணு ஐபிஎஸ் ஆக கோச்சிங் கிளாஸ் சேர்த்துக்கவா அப்படின்னாலாம் கேட்கவும், முத்துவேலுக்கு அந்த பொண்ணு போலீஸ் ஆகணும் அப்படின்றது அவரோட எண்ணமும் கூட. அதுக்காக அவருமே என்னதான் கோபம் இருந்தாலும் அதெல்லாத்தையும் கண்டுக்காம, இங்கே பாருங்கள் சார் மேடம், நீங்கள் எதுக்கு இப்போது எனக்கு கால் பண்ணி இதை சொல்லிட்டு இருக்கீங்க, அவரோட புருஷனோட அவள் ஐபிஎஸ் ஆகணும் அங்கே சேர்ந்துருக்கா, நீங்கள் சேர்த்துக்கிட்டு அவளுடைய ட்ரைனிங் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா, அவள் ஜெயிச்சா அப்படின்னா அவள் ஐபிஎஸ் ஆகணும், இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் கேட்டு செய்யணுன்ற அவசியமே கிடையாது, நீங்கள் அவங்க அட்மிஷன் போட்டால் சேர்த்துக்கோங்க, நீங்கள் அவங்கள அங்கே நல்லபடியாக ட்ரைனிங் எடுக்க விடுங்க, இதில் என்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லவும், என்ன சார் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு, இங்கே பாருங்கம்மா, அவளுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது, அவள் என் பொண்ணு இல்லை, அவள் கல்யாணம் ஆகி போயிட்டா, அவ்வளோதான், எனக்கும் அவளுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஃபேமிலி விஷயத்துல நீங்கள் தலையிட வேணாம், நான் உங்ககிட்ட சொல்லவே விரும்பலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. அப்புறம் அவங்களுமே சரி நமக்கு எதுக்கு இது ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, ஏற்கனவே விசாரிச்சுட்டு போயிருக்காங்க, ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கனவு தானே, அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இங்கே நல்லபடியாக அவங்க சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கட்டும் அப்படின்னு அவங்களும் அதை கேஷுவலாக விட்டுட்டு ராஜுக்காக அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போது இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே முத்துவேலுக்கு தெரிய வந்த மாதிரி சக்திவேலுக்கும் தெரிய வருது. காரைக்குடியில் சக்திவேலுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மில் விஷயமாக நிறைய பேர் ஊர் முழுக்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தர் சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணவும், யார் இது புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அட்டன் பண்ணவும், அப்போ தான் இங்கே
அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி நான் தான் ராமசாமி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சக்திவேலுக்கு தெரியலை. என்ன சக்தி தெரியலையா, மறந்துட்டியா, இங்கே தான்ப்பா காரைக்குடியிலேருந்து அப்படின்னு. ஓ காரைக்குடியிலேருந்தா, சொல்லுங்கண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா தான் இருக்கேன், என்ன விஷயமா திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, அதனால தான் அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே தான்ப்பா நான் அண்ணன் பொண்ணு ராஜியை பார்த்தேன், இங்கே வந்திருந்தேன், அதான்ப்பா தனியாக வந்திருந்தேன், கூட ஒரு பையனோட ராஜி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சின்னு சொன்னீங்களே அந்த பையனா, அது அவள் புருஷனாவ, எங்கள் 2 பேரும் சேர்ந்து இங்கே வந்திருந்தாங்க, அதான்ப்பா ஃபோன் பண்ணேன், என்ன விஷயம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னவும், இப்போ இவர் என்னவா இருக்கும், நம்ம போட்டு வாங்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு விஷயத்த, அதாவது நமக்கு அவளுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்றதை காட்டிக்காம அப்படியாண்ணே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியாண்ணே, அப்புறம் எப்படி அவர் வாயாலேயே போட்டு வாங்குறது, அங்கே அவங்க 2 எதுக்கு போயிருக்குங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கண்ணே காரைக்குடியில் எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த பொண்ணு தெரியலப்பா எதுக்கு இங்கே வந்துச்சுன்னு, இந்த இடத்துல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் ராஜி ஏதோ படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஐபிஎஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு, என்னப்பா போலீஸ் ஆகிடுச்சு அந்த பொண்ணு, அதுக்கு தான் இங்கே வந்து போதும் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, இல்லையே ராஜெல்லாம் இன்னும் போலீஸ் ஆகலையா அப்படின்னு. ஓ அப்படியாப்பா, இப்போ தான் எனக்கு புரியுது, ராஜி இங்கே கோச்சிங் கிளாஸ் இருக்குல்ல, இந்த சைடில் தான் போயிட்டு வந்தேன், ஒருவேளை அங்கே கோச்சிங் கிளாஸில் சேரத்துக்காக வந்திருப்பாளே என்னவோ அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவருக்குமே புரிஞ்சிடுது, ஆமாண்ணா அவள் இன்னும் போலீஸ் ஆகலை, ஐபிஎஸ் ஆகிறதுக்காக தான் எக்ஸாம் எழுதிட்டுருக்கா படிச்சுட்ருக்கா, அதுக்காக ட்ரைனிங்க்கு தான் அவள் அங்கே வந்தா அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்கிட்ட சொன்னார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவருமே அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சிடுறாரு. ஓ அப்படியா, அப்புறம் மற்றபடி அண்ணன் எப்படி இருக்காரு, வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு, சரிப்பா அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், சரி ஊருக்கு வந்து அந்த பக்கம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஓ ஐபிஎஸ் ஆகணும்னு இப்போது நாங்கள் சண்டை போட்டுட்டு குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஒத்தையில் உறவு இல்லைன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா வீராப்போட போலீஸ் ஆகணும் ஐபிஎஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு திரிஞ்சிட்ருக்கான அந்த கஞ்ச பையன் 7 ஜென்மம் எடுத்தாலும் எங்கே கடன் வாங்கினாலும் ஐபிஎஸ் ஆக முடியுமா, அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கட்டணும், தெரிஞ்சவங்க வேணும், படிக்க வைக்கணும், கூட்டிகிட்டு போகணும், அதுக்கெல்லாம் அந்த வீட்டில் இருக்கணும், அவனுக்கு எது வக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த 4 நாள் ட்ராவல்ஸ் ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு அவன் எப்படி படிக்க வைக்கிறான்னு நானும் பார்க்குறேன், ஒருவேளை எப்படியாச்சும் கடனை உடங்க வாங்கி படிக்க வச்சிடலாம், ஐபிஎஸ் ஆகிட்டா நல்லா வருமானம் பார்க்கலாம், நல்லா வந்து லஞ்சம் வாங்க வைக்கலாம் அந்த வேலைக்காக அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறான்னா என்னவோ அப்படின்ற மாதிரியும் சக்திவேல் நினச்சிட்டு இருக்காரு. அப்படி நினச்சிக்கிட்டா இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாமல் போயிருக்குமா, இல்லை ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சும் பாசத்தில் மக போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாரோ, இவரெல்லாம் நம்பவே முடியாது. இந்த பக்கம் என்னதான் குடும்பத்து மேலே கோபமாக இருந்தாலும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் ஒரு கண்ணில் வெண்ணன்ற மாதிரி இந்த பக்கம் அவர் கோபமாக இருந்தாலும் அந்த பக்கம் பொண்ணு ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சாலையும் வீட்டில் சொல்லாமே அவர் பாட்டுக்கு விட்டுருவாரே அப்படின்னு நினச்சிட்டு மனசுக்குள்ளே சக்திவேல் நினச்சிட்டு இருக்காரு. இவர் இந்த விஷயத்தை அவருக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது, அது தெரிஞ்சிருக்கோ அவருக்கு தெரியலையோ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு, இதை வச்சு நம்ம இந்த ட்ரைனிங்கை எப்படியாச்சும் நிறுத்த பார்க்கணும், ஐபிஎஸ் மட்டும் ஆயிடவே கூடாது, அப்புறம் அந்த பரதேசி பையன் பாண்டியனை கையிலே பிடிக்க முடியாது, அந்த வீட்டோட மருமக ராஜி மட்டும் போலீஸ் ஆயிட்டா அப்புறம் பெருமை பீத்திக்கிட்டு திரிவானே, வீட்டில் ஒரு போலீஸை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் தப்பு தண்டா பண்ணுவாங்களே அப்படின்ற மாதிரி தான் இங்கே சக்திவேல் வந்து தப்பாக அவரே கற்பனை பண்ணி நினச்சிக்க ஆரம்பிச்சிடுறாரு பாண்டியன் குடும்பத்தை பற்றி. ஸோ ராஜோட இந்த எக்ஸாம் எழுத விடாமல் இந்த ட்ரைனிங்கை முழுசாக நடக்க விடாமல் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக இங்கே அந்த கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காரு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க ராஜும் கதிரும் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்கிறவங்க கிட்ட முடிச்சுட்டு ட்ரைனிங்காகவும் அங்கே போயிடுறாங்க. போயிட்டு ராஜுமே ட்ரைனிங்காக அங்கே நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. கதிர் இருந்துக்கிட்ட கூடவே நின்று சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ராஜு எதை பற்றியும் பயப்படாத, கவலைப்படாத, மைண்டை ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நீ ஓட ஆரம்பி, உனக்கு யார் மேலேயாச்சும் கோவம் இருந்தால் அதை நினச்சி நீ ஓட ஆரம்பி, கண்டிப்பாக சரியாக போயிடும், நீ தான் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் அவங்களுடைய குடும்பத்தை பற்றி ராஜு நினச்சிக்கிறாங்க. ஸோ பெத்த அப்பாவே சித்தப்பாவே வளர்த்தவங்க கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலைப்படாமல் எந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு போனாங்க, சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்துட்டா மட்டும் போதுமா, பொண்ணை
புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். சூழ்நிலை இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சோ கொஞ்சம் கூட என்னை பற்றி கவலைப்படாமல் என்னை பற்றி புரிஞ்சுக்காம கதிரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசிட்டு போகிறாங்க. பணத்துக்காக என்னை வளைச்சி போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க. என் கதிரை அப்படி பேச அவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், கொழுப்பு இருக்கும். அவங்க முன்னாடி நான் ஐபிஎஸ் ஆகி கண்டிப்பாக ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு ராஜி அந்த கோவத்தில் அவங்களோட அப்பா அம்மா மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க ஜெயிக்கணுன்ற வெறியோடையே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே வீட்டில் யாருமே இல்லை, அரசி தூங்கிடுறாங்க. ஸோ கோமதி சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா இங்கே சரண்வனும் சாப்பிட்டுட்டு போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னமோ தெரியல, அவருக்கு மயிலோடைய ஞாபகம் வந்து போகுது. அதனால் அவர் அப்செட் ஆகி போய் படுத்துடுறாரு. நம்மளை ஏமாற்றிட்டு போனவளோடைய ஞாபகம் எதுக்கு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோவத்தில் தான் அவங்க போய் படுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட கல்யாணம் ஆன புதுசில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா, அதை எப்படி வந்து என்கிட்ட போய் சொல்ல அவளுக்கு மனசு வந்துச்சு, இவ்வளோ பொய்யே சொல்லியிருக்காளே, அப்போ நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னலாம் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காரு சரண்வன் வந்துட்டு. மயிலும் அதே மாதிரி தான் அங்கே இவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய அம்மா வந்து பாக்கியம் வந்து சுடர்கிட்டையும் சரி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டையும் சரி தேவையா இதெல்லாம் இவளுக்கு, நாம் சொல்கிறது எதையும் சரியாக செய்யறதில்ல, இவ்வளோ ஒன்று செய்வா, இப்போ தலையை வச்சுக்கிட்டு புலம்பிட்டு அவனை நினச்சி உக்காந்துட்ருக்கான். ஆனால் அந்த குடும்பம் எல்லாம் அங்கே சந்தோஷமாக தான் இருக்குது. இவளை பற்றி அங்கே யார் கவலைப்பட போகிறா, புலம்பட்டோம், இவளோட விதி அதுதானா, யாரால மாற்ற முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இங்கே சாப்பிட்டுட்டு கோமதி வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே டேபிள்லேயே உட்காந்து ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ கதிரும் இப்போ வீட்டில் கிடையாது, அவங்களுடைய வேலையை பார்க்க அவங்களுமே போயிட்டாங்க. ஸோ மீனாவும் சரி செந்திலும் சரி கோட்ரஸில் அவங்க ஒரு பக்கம் சண்டையில் போய் நிற்கிறாங்க. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்காக தானே ஓடுறோம், ஸோ சரவணனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ராஜிக்காக தானே நம்ம போய் சொல்லி அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நம்ம போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதுனால அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் வீணாக போகலே, பிடிச்சோ பிடிக்காமலையோ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்த போய் சொல்லி மறைச்சதுனால இப்போது நம்மளோட வாழ்க்கை இப்படி வந்து நிற்குது. என் புருஷன் என்கிட்ட பேசாமல் போயிட்டாரு, பிள்ளைங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஓடி ஓடி இப்போது எனக்கு வந்த பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே படுத்து அழுதுட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ வீட்டில் அவங்களுக்கு நீ இப்போ ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை. பாண்டியன் அப்படியே ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் கோமதி வந்து படுக்கவே இல்லையே அப்படின்னு அவருமே வெளியில் வந்து பார்த்தா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கோமதி படுத்துக்கிட்டு இருக்காங்க டைனிங் டேபிளில். அப்போது இங்கே படுத்து தூங்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அவங்க அழுகிற சத்தம் அவங்களுடைய உடம்பு வந்து ஷேக் ஆகுது. அப்போ அதை பார்த்துட்டு கிட்ட வராரு. கிட்ட வந்து பார்த்தா கோமதி அழுதுட்டு இருக்கவும் ஏய் அப்படின்னு இரும்பியே அதட்டுறாரு. அப்போதான் கோமதி கண்ணை தொடச்சிக்கிட்டு என்னங்க ஏதாச்சும் வேணுமா, தண்ணி எடுத்துகிட்டு வரணுமா, சாரிங்க மறந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லும்போது ஏய் ஒரு நிமிஷம் நில்லு, நான் இப்போ உன்னை கேட்டேனா தண்ணியெல்லாம் ரூமில் இருக்குது அப்படின்னு, அப்புறம் வேறு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ எதுக்கு தூங்காமல் இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க அப்படின்னவும் என்ன பண்ணுறதுங்க, என் விதி என் தலையெழுத்து, நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு தாகணும் ஆகணும். பிறந்த வீட்டு சப்போர்ட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் உங்களை தான் நீங்கள் தான் உலகம்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன். ஆனால் நீங்களே என்ன புரிஞ்சுக்காதப்போ நான் வேறு என்ன பண்ணுவேன், இல்லை பிறந்த வீடாக இருக்குது, என் அப்பா அம்மா இருக்காங்களா, நான் போய் அவங்கக்கிட்ட உட்காந்து அழுதுட்ருக்கேன், இல்லை பிள்ளைங்க இருக்காங்களா ஆறுதல் சொல்ல, இப்போ யாருமே எனக்குன்னு இல்லை அப்படின்னு கோமதி அழுகும்போது எதுக்கடி இப்படி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், யார் இல்லாமல் போயிட்டான் உனக்கு, எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்க, பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உட்காந்து இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டா அழுதுட்டு இருக்க வேண்டியது அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது ஏங்க நீங்களே சொல்லுங்கள், நான் யாருக்காக இதெல்லாம் பண்ணேன், நான் ஒன்றும் வேறு வெளி உலகத்தாளுக்காகவோ இல்லை வேறு எதுவும் நான் போய் சொல்லலையே, என் புருஷங்கிட்ட தானே, அதுவும் என் பிள்ளைங்களுக்காக தானே நான் போயே சொன்னேன், அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானேங்க அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இப்போ அவங்க 2 பேரும் அவங்க நினச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. கதிர் ராஜையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. இப்போது அவளை ஐபிஎஸ் ஆகணுன்றதுக்காக அவனும் பின்னாடி ஓடிட்டுருக்கான். இது நல்ல விஷயம் தாங்க, நம்ம பிள்ளைங்க சந்தோஷமாக தானே இருக்குது, நான் எதுவும் தப்பு பண்ணலையே, நீங்கள் என் அண்ணனுங்களை பேசுனதை நினச்சி இப்படிலாம் மனசில் குழப்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்கே பாருங்கள், நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வர்றது கூட தான் என் அண்ணனுங்களுக்கு பிடிக்கல, ஆனால் நான் அதை செஞ்சேனா, நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஓடி வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷமாக இந்த குடும்ப பகையோடு தானே இருந்துச்சு, ஏதோ 2 குடும்பமும் ஒத்து உறவாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. அவங்க காலங்காலமாக பேசுறது வழக்கமாக வச்சிட்ருக்காங்க. என்றைக்கு நம்ம குடும்பத்தை பற்றி அவங்க நல்ல விதமாக பேசியிருக்காங்க, எப்பயுமே அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க
இப்போ புதுசாக நான் ராஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை வச்சு அவங்க இப்போ ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதானே, என்னமோ 2 குடும்பம் ஒன்றா இருந்து பிரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரில நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. என் மேலே கோவப்பட்டு பேசுகிறீங்க. போங்க, அதனால தான் அப்படின்னு இங்கே கோமதி சொல்லவும், இங்கே பாரு, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு காரணமும் நியாயத்தை தேடி இப்போ உட்காந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நான் எதையும் நியாயப்படுத்த விரும்பலை. நான் பண்ணது தப்பாகவே இருக்கட்டும். நீங்கள் எனக்கு கொடுக்குற தண்டனையை நான் இதை ஏற்றுக்கிட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் போய் படுத்து தூங்குங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னலாம் கோமதி அழுது பேசவும் பாண்டியனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு கோமதி, தேவையில்லாமல் அழுதுட்ருக்காத, வா படு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. கோமதியுமே உள்ளே போகிறாங்க. என்னை மன்னிக்க மாட்டிங்களா அப்படின்னு. மன்னிக்கிறதுக்கு நாளாக செஞ்ச எதையுமே உடனே மறந்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் படுத்து தூங்கிடுறாரு. என்னதான் என் மேலே கோவமாக இருந்தாலே நான் வருத்தப்படுறேன், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, நான் அழுகிறேன் அப்படின்னு உடனே எனக்காக வெளியில் நின்று நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, அப்போவே உங்கள் மனசில் என் மேலே இருந்த கோவம் போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே அவங்களுடைய மனசை தேத்திக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டியனுமே அதுக்கப்புறம் படுத்து நிம்மதியாக தூங்குற போது தூக்கமே வரல. கோமதி சொன்ன விஷயங்கள் அவருக்கு ஞாபகம் வருது. குடும்பத்துக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வருது. பிள்ளைங்களுக்காக தான் எல்லாத்தையுமே நானும் சரி அவளும் சரி யோசிச்சு பண்ணோம். சரவணனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த ராஜு கதிரப்பிள்ளையும் தான் சந்தோஷமாக இருக்குது. இதோ மீனா செந்தில் அவங்க ஒரு பக்கம், அவனை நம்பி ஓடி வந்தான் அந்த பொண்ணு ஒரு பக்கம். ஆனால் அவனுக்கு தான் புத்தியே கொஞ்சம் கூட கிடையாது. இருந்தாலே அந்த பிள்ளை எல்லாத்தையும் அனுசரித்து இந்த குடும்பத்துக்குள்ளே எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் சந்தோஷமாக வாழுது. அந்த பிள்ளையுமே கூட இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு தான் நான் போய் சொல்லிட்டு இருக்கு. குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்றத பாண்டியன் அப்போதான் புரிஞ்சு யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.